சுசீலாவையே இவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஆசைப்பட்டு தன்னோட சேர்த்துக்கிட்டாங்கிறது வேற. ஆனா சுசீலாவை இவர் சேர்த்துக்கிட்ட விதமே வேறங்கிறார் அவர். எல்லாரும் சொல்றது என்ன, சுசீலாவுக்கு 2 பேரும் ஒரு இதுவாயிடுச்சு, ஒரு கெமிஸ்ட்ரி ஆயிடுச்சு, சினிமா பாஷையில சொன்னோம். சரின்னு ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னோம். உண்மை என்னன்னா, சுசீலாவையும் இவர் வந்து மோசமான வழியில தான் அடைந்தாருங்கிறாங்க. சுசீலா கல்யாணம் ஆயிடுச்சு. சுசீலா கல்யாணம் ஆகி 2 வருஷம்னு சொல்றாங்க. ஒண்ணு கல்யாணம் ஆகி அந்த மாப்பிள்ளை அந்த ட்ரக் வண்டியை அழைச்சிக்கிட்டு கிராமத்தெல்லாம் அழைச்சிட்டு போங்கல்ல, செஞ்சு போயிட்டாங்கங்கிற ஒரு இது. ராமூர்த்தியோட வருஷன் வந்து திருவண்ணாமலைங்கிறாரு. எங்க போனாங்கன்னு தெரியல. அழைச்சிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு இவருக்கு தெரியாத அந்த விஷயம். ஏன்னா அவசரமா முதல் நாள் சாயந்தரம் முடிவு பண்ணி அவசரமா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண இவர் ரொம்ப இங்கேயே டாக்டரோட இருக்கா அப்படின்னு சொல்லி சுசீலா அம்மா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏன்னா சுசீலா அம்மா வந்து அந்த ஏரியாவில் கிராமங்களில் இட்லி விற்கிற ஆயாவும். சுசீலா ஆக்சுவலாக வந்து அம்மாவுக்கு உதவியா இட்லி விற்கிறது, அப்புறம் கிளினிக் வந்தால் கிளினிக் போது இப்படி தான் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி யாரோ தெரிஞ்ச பையனை முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு செஞ்சுக்க போயிட்டாங்க. அன்னி ராத்திரியே தூக்கிட்டு வா, எப்படா விட்டீங்கன்னு தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு ராமதாஸ். தூக்கிட்டு வர சொல்லி அவங்க எல்லாம் சில பேருக்கு அடிச்சு, சில பேருக்கு பணத்தை கொடுத்து யாரும் இங்கே வரக்கூடாது, அந்த மாப்பிள்ளை இருக்காங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வந்தவர் தான் சுசீலா. இப்போ வந்து திண்டிவனத்தில் காந்தி சிலை பக்கத்தில் சுசீலாவுக்கு தனி மாளிகை இருக்கு. அப்போ வந்து ஏதோ ஒரு சந்தில் வந்து அங்கே ஒரு குடி வச்சு நீ பண்ண வழக்கம் போல கிளினிக் வந்துட்டு போன்னு சொல்லி அப்படிதான் பண்ணாரு. சுசீலாவை கூட அவர் வந்து நியாயமா சேர்த்துக்கல அப்படிதான் சொல்றாங்க.